நாட்டு நலப்பணித்திட்ட இளைஞர்களுக்காக சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நடைபெற்ற மாநில அளவிலான சாகச முகாம் அவர்களின் திறமையை மெருகேற்றும் வகையில் அமைந்திருந்தது. வானத்தின் பார்வையில் எழில்மிகு ஏற்காட்டின் அழகையும் மாணவர்களின் சாகச பயணத்தின் ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பாக தற்பொழுது பார்க்கலாம். பட்டாம்பூச்சிக்கு பறக்க கற்றுக் கொடுப்பதற்கு இணையானது பருவம் வந்த இளம் வயதினருக்கு சிறகை விரிக்க கற்றுக் கொடுப்பது. கோடிக்கணக்கான இளைஞர்களால் உலகின் தலைமை பீடத்தில் உற்சாகமாக அமைந்துள்ளது நமது தாய் திருநாடு. கணக்கில்லா இளைஞர் வளத்தை தேசத்தின் பக்கம் திருப்பும் வகையில் நாட்டு நலப்பணி திட்டம் செயல்பட்டு வருகிறது. பட்டை தீட்டும் போது வைரம் கூடுதலாக மின்னுவதைப் போல தனித்திறமையை வெளிக்கொணர்தல், தயக்கத்தை விட்டு மேடையேறுதல், குழுவாக இணைந்து செயல்படுதல் என நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுக்கு சிறப்பு முகாம்கள் எல்லா இடங்களிலும் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் கூடுதல் சிறப்பாக தமிழ்நாடு மாநில நாட்டு நலப்பணி திட்டம், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை, சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் ஆகியன இணைந்து சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் மாநில அளவிலான சாகச முகாமினை நடத்தி வருகிறது. இதில் 22 பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 150 மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு மலையேற்ற பயிற்சி, பல்வேறு சாகச விளையாட்டுகள் உரிய பாதுகாப்பு நிபுணர்கள் முன்னிலையில் வழங்கப்பட்டன. மறைந்துள்ள திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் நடத்தப்பட்ட இந்த முகாம் தங்களது தனித்திறனை மேம்படுத்த உதவியதாக மாணவ மாணவியர் தெரிவித்தனர். நேர மேலாண்மை நாங்க எப்படி சரியா பயன்படுத்தணும், அதுக்கப்புறம் ஒரு டீம் எப்படி நாங்க லீட் பண்ணணும், நாங்க ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா கூட ஒரு 50 பேர் எங்களை கீழே அவங்க ஒரு தலைமை பண்பு நாங்க கத்துக்கிட்டோம். இங்க நாங்க என்னென்ன கத்துக்கிறோம்னா நிறைய விஷயம் சொல்லி தராங்க. நமக்கே தெரியாம இருக்க தன்னம்பிக்கை எல்லாம் கொண்டு வரது, லீடர்ஷிப் எப்படி பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட், நமக்கு தெரியாத விஷயம் நிறைய சொல்லி தராங்க. ட்ரெக்கிங் போயிருந்தோம், அங்க நிறையா மலைகள்லாம் ஏற வச்சாங்க. அதில் புதுசாக இருந்துச்சு. இது வரைக்கும் நாங்கள் அனுபவிக்காத ஒரு அனுபவம் கற்றுக்கிட்டோம். ஒரு மனுஷனுக்கு எப்படி கல்வி வாழ்க்கையில் பெரிய சொத்தோ, அதே மாதிரி நல்ல நினைவுகளும் பெரிய சொத்து. நடக்கணும்னாலே எங்களுக்குள்ள அவ்வளோ தயக்கமா இருக்கும், பயமா இருக்கும். ஆனா இவ்வளோ பெரிய மலையிலலாம் போய் நாங்கள் சாகசம் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஒழுக்கம், நேரத்தை எப்படி சரியா பயன்படுத்துறது, நேரத்தை ஏன் வீணடிக்க கூடாதுன்னு எவ்வளவோ சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கேம்ப்ல. சேர்வராயன் மலைத்தொடரில் அமைந்துள்ள எழில்மிகு ஏற்காட்டின் அழகு பசுமை சூழ்ந்தது. பசுமை நிறைந்த வனப்பகுதியில் யானை மலைப்பகுதியில் மாணவ மாணவியரின் மலையேற்ற பயிற்சி சிறப்பாக அமைந்திருந்தது. மேடு பள்ளம் நிறைந்த வாழ்க்கை பயணத்தை உணர்த்திடும் வகையில் நடைபெற்ற இந்த மலையேற்ற பயிற்சியினை மாணவர்கள் தங்களது வாழ்நாளில் மறந்துவிடாத வகையில் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது. எத்தனை முறை கேட்டாலும் மீண்டும் கிடைக்காத இளம் பருவத்தில் திளைக்கும் இன்றைய இளைஞர்களின் தன்னிகரற்ற திறமையை, வேகத்தை, ஆர்வத்தை ஆக்கப்பூர்வமானதாக மடைமாற்றிடும் வகையில் இந்த மாநில அளவிலான சாகச முகாம் அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.